தன்னுடைய கருத்துக்கள் வாயிலாக அனைவரையும் கவரக்கூடிய கன்னிராசி நேயர்களே. என்ன மேடம் என்னென்னமோ சொல்லுவீங்கன்னு பார்த்தா, கருத்து, கண்ணப்ப என்னென்னமோ சொல்றீங்க அப்டின்னா, இந்த தடவ கன்னிராசி நேயர்கள் வந்து எப்டி இருக்க போறீங்க அப்டின்னா, இந்த பக்கம் கண்டக சனின்றாங்க, இந்த பக்கம் குரு பார்வை போயிடுச்சுன்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. நல்லா இருக்குமா? இருக்காதா? அப்டின்னா, நம்ப தான் சுனாமிக்கே வந்து ஸ்விம்மிங் அடிக்கிறவங்களாச்சே. நம்மளுக்கு நல்லா இல்லாமயா இருக்கும். கன்னிராசிக்கு சூப்பரா இருக்கு. யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. இந்த 1 வருடம் தமிழ் புத்தாண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த மாற்றத்தை தரக்கூடிய நேரமாகத்தான் இருக்கு. 100க்கு 150 விழுக்காடு கன்னிராசி நேயர்கள் இடம் மாற்றம் அப்படின்றத செய்ய போறீங்க. 2ஆம் வீட்டுக்கு குருவுடைய பார்வை. இதுவரைக்கும் குடும்பத்தில பிரச்சனைன்னு ஓடிட்டு இருந்த கன்னிராசி நேயர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு மார்ச்லேருந்தே ஆரம்பிச்சுடுங்க. சனி நகர்வு வர ஆரம்பிச்சதுலேருந்தே நினச்சிடும். அதே மாரி மார்ச், ஏப்ரல், மே மாசம்லாம் சூப்பரா இருக்குங்க. நெறையா வந்து என்ன சொல்றது? ஒரே ரவுண்ட்ஸ் தான். கன்னிராசி நேயர்கள் இதுவரைக்கும் மத்தவங்க யார் போறாங்களோ இல்லையோ, அந்த ரெசார்ட்டுக்கு போவோமா, இந்த இடத்துக்கு போவோமா, அந்த இடத்துக்கு போவோமான்ற மாரியே எங்கெல்லாம் பிளான் பண்ணணுமோ, அதெல்லாம் பிளான் பண்ணுவீங்க. நெறைய ட்ராவல் அப்படின்றது இருக்க போது. இடம் மாற்றம் அப்படின்றது இருக்க போது. இதுவரைக்கும் துணை அல்லது துணைவியார் உங்களை புரிந்து கொள்ளவே முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்த அத்தனை கன்னிராசி நேயர்களுக்கு உங்கள் துணையுடைய அருணசரணை அப்படின்றது கிடைக்க போது. 7ஆம் இடம் கொஞ்சம் இயங்க போது. அதே மாரி 2ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை அப்படின்றது இருக்கு. அதுவும் சுக்கிரனுடைய வீட்டுக்கு வேற குருவுடைய பார்வை இருக்கு. அதனால கண்டிப்பாக உங்களுடைய துணையோட சப்போர்ட்டின் மூலமாக ஒரு வியாபார விருத்தி அப்படின்றது உங்களுக்கு இயல்பாகவே இந்த தமிழ் புத்தாண்டில் நிகழப்போகிறது. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மந்த்லாம் வந்து எப்படி வந்து என்ன டெவலப் பண்ணலாம்? நான் யார்? எனக்குள் என்ன? அப்படின்ற மாரி நெறைய கேள்விகளுக்கான ஆன்சர்லாம் தேட ட்ரை பண்ணுவீங்க. ட்ரை பண்ணுவீங்க. பார்ப்போம். உடல்நிலையில் கவனம், கவனம், கவனம். பெரிய நிம்மதி பெருமூச்சு என்னன்னா, தலைக்கு மேல இருந்த கேது வந்து மேக்கு அப்புறம் அப்படியே ரிலீஸ் ஆயி போறாரு. தொட்டதெல்லாம் தடை, தடை, தடைன்னு தவிச்சிட்டு இருந்த அத்துணை கன்னிராசி நேயர்களுக்கும் இந்த வருடம் அடிச்சா சிக்ஸர் தான் அப்படின்னு நீங்க அடிக்கிறதுக்கான நேரம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு. நெறைய பேருக்கு வியாபார விருத்தி கிடைக்க போகுது. வெளிநாடு போறீங்க. அட்லீஸ்ட் வெளியூராவது போறீங்க. வெளி மாநிலம் போறீங்க. ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது இருக்க போகுது. துணை அல்லது துணையாரோட இணக்கம் அப்படின்றது கிடைக்க போகுது. உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பின் மூலமா உங்களுடைய வருமானம் அப்படின்றது உயரப் போகிறது. நெறைய பேருக்கு வந்து புது வீடு வாங்குவதற்கான நேரம் இருக்கு. இல்ல வீடு மாற்றத்திற்கான நேரம் இருக்கு. நெறைய பேர் புது வண்டி வாகனங்கள்லாம் வாங்க போறீங்க. நெறைய பேர் டிரைவிங் கிளாஸ்லாம் போய் கத்துக்க போறீங்க. நெறைய நல்ல விஷயங்கள் இருக்குங்க. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் என்னதான் வந்து குருவோட பார்வை இல்ல. போன வருஷம் வரைக்கும் எங்களுக்கு குருவோட பார்வை இருந்துச்சு. இந்த வருஷம் குருவோட பார்வை இல்ல. பத்தாததுக்கு என்னமோ இதெல்லாம் சொல்றாங்க, கண்டக சனிலாம் சொல்றாங்க அப்படின்ற மாரிலாம் வந்து அப்படியே ஒரு மாரி யோசிச்சுட்டே இருந்தா கூட, இந்த வருடம் உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஒண்ணும் இல்ல. அதனால நீங்க வந்து இந்த வருடம் அப்படியே விட்டுறலாம். ஸோ கொஞ்சம் 2025வது வருஷம் நவம்பருக்கு அப்புறம் கண்டிப்பாக உடல்நிலையை பார்த்துக் கொள்ள வேண்டிய சூழலில் தான் இருக்கீங்க. அதனால அதில ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கவனம். இதுவரைக்கும் என்னதான் வந்து நான் சூப்பரா இருந்தேன்னு சொன்னா, த்ரோட் சம்மந்த பிரச்சனை, இஎன்டி ப்ராப்ளம், மூச்சு விடுறதுல ப்ராப்ளம், கால் பாத வலி வர்றது, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இது எல்லாமே கிரியேட் ஆகும். ராசிநாதன் வீட்ல குரு அமர்தல் அப்படின்றதே ரொம்ப சூப்பரான விஷயம் தான். ஸோ அதனால ஒண்ணும் பெருசா கவலைப்பட்டுக்கிறதுக்குலாம் எதுவுமே இல்ல. ஸோ ரொம்ப நல்லா தான் இருக்கு. உங்கள் முயற்சிகள் அனைத்தும் பலித்தமாகக்கூடிய காலகட்டமா தான் இருக்கு. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு விஷயமுமே சக்சஸ் தான் ஆகப்போகுது. நெறைய ஆன்மீக வழிபாட்டின் மூலமாக நிகழப்போகுது. நெறைய ஆன்மீக மத குருமார்கள பார்க்க போறீங்க. நெறைய பேர் ஜோசியக்காரங்கள்ட்ட போய் கேட்க போறீங்க. நெறைய பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆக போறீங்க. கன்னிராசினியர்களை பொறுத்தவரைக்கும் சூப்பரா இருக்குங்க. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. எதுல கவனமும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம், கவனம், கவனம். செரிமான பிரச்சனை வருவதற்கான நேரமா இருக்கு. அதுல கவனமா இருக்கணும். தேவையில்லாம வந்து 7ஆம் இடமும் ஒரு மாரி இருக்கு. நீங்க பேசாம வந்து அதில போட்டா இது வரும், இதில போட்டா அது வரும்ன்னு வேற யாராவது உங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னா, தயவு செஞ்சு அதில இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. பிரம்மாண்ட வெற்றிக்கு நடுவுல நம்ம பிரம்மாண்டமான பேராசை அப்படின்றது நம்மள அப்படியே லைட்டா எட்டி பார்த்துரும். அதனால அதில கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நெறைய கன்னிராசி நேயர்களுக்கு உங்களுடைய வீட்டுக்கு நெறைய ஃபர்னிச்சர் மாத்துறது, நெறைய வந்து புது புது ஐட்டங்கள வாங்கி வைக்கிறது, இந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க. 2ஆம் வீட்டுக்கு சுபத்துவம் அதுவும் சுக்கிரனோட வீடு, குருவோட பார்வை பெறனால கொஞ்சம் அழகு சம்மந்தப்பட்ட ஆ சொஃபஸ்டிகேட்டடா ஒரு சோஃபா மாரி, இல்ல நெறைய கன்னிராசிக்காரங்க அந்த பெட் வாங்குறது, கட்டில் வாங்குறது, ஸ்க்ரீன் கவர் மாத்துறது, கர்டன் வாங்குறது, இது எல்லாமே ஆஃப்டர் மேக்கு அப்புறம் கண்டிப்பா பண்ணுவீங்க. அது நடக்க தான் போகுது. நடந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நெறைய பேருக்கு இந்த மாரி விஷயங்கள் இருக்கும். அடுத்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஹெல்த்த வந்து பார்த்துக்கணும். அட்லீஸ்ட் ஒரு செக்கப், ஒரு ஊசியாவது இந்த தடவ குத்திருவாங்க கையில. அத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய சூழல்ல தான் இருக்கீங்க. உணவு சம்மந்தப்பட்ட இடத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். ஆ நவம்பர், டிசம்பர், ஜனவரில ஹோட்டல்ல சாப்பிடும்போது ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நேரமாகத்தான் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கு. அதே மாரி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதங்களையும் ப்ரமோஷன் கிடைப்பதற்கான நேரமா இருக்கு. நெறைய பேருக்கு வேலை கிடைக்கும். நெறைய பேருக்கு ஸ்கூல்ல, இல்ல அப்டின்னா வந்து நிர்வாகம் சம்மந்தப்பட்ட இடத்துல,
இந்த மாதிரி கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட இடத்துலலாம் கிடைக்கும். வீட்ல உட்காந்தே வந்து வேலை செய்யலாம் அப்படின்ற மாதிரியான வேலைகள் கிடைப்பதற்கான நேரம் அப்படி இருக்கு. மொத்தத்தில கன்னிராசி வீட்டுக்குள்ள உட்காந்து ஏதோ ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கி எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பீர்கள். அது உங்கள் கையில் அப்படியே கிடைக்கிற வண்ணமாகத்தான் இந்த 2025வது வருட தமிழ் புத்தாண்டு அப்படின்றது உங்களுக்கு அமைய போகுது. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் லட்சுமி வழிபாட்டின் மூலமாக ஆகச்சிறந்த பண விரயத்திலிருந்து தப்பிச்சுக்கலாம். அதே மாரி காவல் தெய்வம் சொல்லக்கூடிய முனீஸ்வரன் வழிபாடு உங்க குலதெய்வமே அப்படி இருந்தா ரொம்ப சந்தோஷம். அந்த மாரியான தெய்வங்கள் வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கான அனுகூலம் அப்படின்றது கிடைக்க போகுது. 12ஆம் இடத்துக்கு கேது அதுவும் வந்து சூரியனுடைய வீட்ல. அதனால கொஞ்சம் அப்பாவோட ஹெல்த்ல கவனமாக பார்த்துக்கணும். அப்பாவுடைய உடல்நிலை, மூத்த பிள்ளையுடைய உடல்நிலை, வீட்டுக்காரருடைய உடல்நிலை இத 3யுமே கன்னி ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி, கன்னி லக்னக்காரங்களாலும் சரி கண்டிப்பாக பார்த்துக்கொள்ளும். கொஞ்சம் தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கண்ணாடி, கண்ணு போடுவதற்கான நேரம் அப்படின்றது இந்த முதல் 3 மாதங்கள் அப்படி லைட்டா எட்டி பார்க்கும். அதே மாரி பல்லு வலி எங்கேயாவது இப்போ கூட நான் பேசிட்டு இருக்கும்போது நெறைய கன்னிராசிக்காரங்களுக்கு பல்லு வலி இருக்கும். பல்லு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலும் மாட்டிக்கொள்ளக்கூடிய நேரமா இருக்கு. அந்த நேரத்துலலாம் இருந்தா உடனே தகுந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்றத பார்த்துட்டு வந்துருங்க. மத்தபடி எதுவும் இல்லங்க. பெருசா இல்ல. நான் சொன்ன மாரி எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. உடல்நிலையில் மட்டும், ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய காலமாகத்தான் கன்னிராசிக்கு இருக்கு. கனவுகள் அனைத்தும் பலித்தமாகக்கூடிய காலமாகத்தான் இருக்கு. காவல் தெய்வங்களுக்கு முடிவுன்னா நிறமாலைன்னு சொல்லுவோம். முழுக்க போடக்கூடிய ஒரு மாலை. அந்த மாலையை வாங்கி சாட்சி விட்டு, அவங்க முறைப்படி என்ன வழிபாடோ அந்த வழிபாடெல்லாம் பண்ணிட்டு வரக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு உங்கள் கனவுகள் அனைத்தும் பலித்தமாகி காரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சம் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அந்த மாசங்கள்ல மட்டும் கொஞ்சம் பண விரயம் வருவதற்கான நேரமா இருக்கு. அதனால அது சுப விரயமாவே இருக்கட்டும்னு வேண்டிக்கலாம். இருந்தாலும் பண விரயத்தின் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த 3 மாதங்கள் இருக்கு. சில கன்னிராசி நேயர்களுக்கு உங்க நேட்டல் ஹாரோஸ்கோப் கொஞ்சம் தசா புத்திகள்லாம் கொஞ்சம் ராகு திசையில, சனி திசையில நடக்கிற மாரி இருந்தா, வீட்ல இருக்கிற நகைகளில் கவனம். கொஞ்சம் நகைகள் திருடு போவதற்கான நேரமோ, இல்ல நகை மூலமா ஏதோ ஒரு பிரச்சனை வருவதற்கான நேரமோ, இல்ல சும்மா போட்டிருந்தீங்க நகை பிஞ்சு போச்சு, தாலி அறுந்து போச்சு, அப்படி சாரி இல்ல நகை பிஞ்சு போச்சு, இது அறுந்து போச்சு அப்படின்ற மாரியான ஒரு விஷயத்த அவர் கொண்டு வந்து குடுத்துரும். சேமித்த பணம் கரைவதற்கான சூழல் அப்படின்றத சனி அங்க வந்து இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதனால இந்த தடவ வந்து பணம் சேமிக்கணும், நான் வந்து டாடா பிர்லா ஆகணும்லாம் யோசிக்காதீங்க. எது எப்படி போகுதோ அதே வழியிலேயே உட்டுருங்க. அந்த வழியில போறதே உங்களுடைய ஹெல்த்ல வந்து உங்களை வந்து மிகப்பெரிய பிரச்சனையிலருந்து தப்பிச்சுக்கும். நான் திரும்பவும் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். எப்ப பணம் சேருதோ அங்க உடல் பிரச்சனை வரும். எப்போ உடல்நிலையில் பிரச்சனை வருதோ அங்க 5 பைசா தங்காது. இதுதான் வாழ்வியல் நியதியே. அப்ப இந்த தடவ கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த 2 இடத்துலயுமே வந்து சனி வந்து ஒரு செக் வைக்க போறாரு. இந்த பக்கம் குரு 4ஆம் இடத்தை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால கொஞ்சம் வந்து கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய நேரம். நெறைய பேருக்கு வீடு வாங்குவதற்கான நேரமா இருக்கு. கண்டிப்பாக இந்த விரயம் சுப விரயமாக அமைந்து நீங்க சூப்பரான ஒரு வீட்டுக்கு போய் அமரணும்னு நான் வேண்டிக்கிறேன். நெறைய கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்றது இருக்கு. இன்னும் எஸ்பெஷலி அ இப்போ இந்த நேரத்துல செப்டம்பர், அக்டோபர், நவம்பருக்கு மேடம் உங்க வீட்ல யாருக்கெல்லாம் கன்னி தெய்வ வழிபாடு பண்ணக்கூடிய கன்னிராசி நேயர்களாக இருக்கிறீர்களோ, மோஸ்ட்லி கன்னிராசியில பிறந்தாலே அந்த வீட்ல ஒரு கன்னி பெண்ணுடைய வழிபாடு அப்படின்றது இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. அந்த மாரியான ஒரு கன்னிப்பெண் வழிபாடை விட்டவர்களோ, இல்ல செய்யவர்களோ இந்த மாதத்தில் நீங்க பண்ணீங்க அப்டின்னா, அந்த தெய்வத்தின் ஆகச்சிறந்த ஆறுதல் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய கண்டங்கள் அனைத்தும் விலகக்கூடிய நேரம் அப்டின்றது கண்டிப்பாக இருக்கு. எப்ப பண்ணணும் அப்டின்னா, நான் சொன்ன மாரி மாசி பங்குனியில பண்ணுங்க. கிட்டத்தட்ட ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த மாதங்கள்ல கன்னிப்பெண் வழிபாடு பண்ணக்கூடிய, இல்ல ஏதோ ஒரு சுமங்கலி வழிபாடு பண்ணக்கூடிய கன்னிராசி நேயர்கள் கண்டிப்பாக உங்களுடைய கண்டங்களிலிருந்து கொஞ்சம் தப்பித்துக் கொள்வதற்கான நேரத்த வந்து கிரியேட் பண்ணிடும். பயங்கரமான கான்ஃபிடென்ட்லாம் இன்கிரீஸ் ஆக போகுதுங்க. இதுவரைக்கும் கிடைக்காத கான்ஃபிடென்ட்ட கண்டிப்பா இந்த தடவ சனியுடைய பார்வை 7ஆம் பார்வை வந்து உங்க மேல விழப்போகுது. சனியோட பார்வை நல்லதா, கெட்டதான்ற விமர்சனம்லாம் வேணாம். சனி அப்படின்றவர் என்னை பொறுத்தவரைக்கும் தொழில்காரகன். சனி அப்படின்றவர் ஆயுள்காரகன். சனி அப்படின்றவர் வேலைக்காரகன். சனி அப்படின்றவர் ஆத்மகாரகன். சனி கர்மாகாரகன். நெறைய வச்சிருக்காரு. ஒருத்தருக்கு நெறைய கேரக்டர் இருக்கும். எப்படி ஒருத்தர் வந்து அம்மாவா இருக்காங்களோ, எப்படி ஒரு பொண்ணு வந்து மாமியாரா இருக்கும், எப்படி ஒரு பொண்ணு மருமகளா இருக்கும், எப்படி ஒரு பொண்ணு பொண்டாட்டியா இருக்கும். ஒவ்வொரு ரோலையும் ஒவ்வொரு விதமா வந்து அவங்களுடைய வேலை இருக்கும் இல்லையா? ஆனா ஒரே பொண்ணு தான். நம்ப அப்படித்தானே? அந்த மாரி சனிக்கு வந்து நெறைய கேரக்டர் இருக்குங்க. அப்ப வெறும் அந்த ஒண்ண மட்டுமே வச்சுட்டு தப்பு சொல்லிட்டே இருக்க முடியாது. அதனால வேலை அப்படின்ற இடத்துல இன்கிரீஸ் ஆகப்போகுது. நெறைய பேருக்கு வேலை மாற்றம் அப்படின்றது நிகழப்போகுது. உங்களுடைய நாட்டல் ஹாரோஸ்கோப் அதுக்கு வந்து ஒத்துழைச்சு அப்படின்னா, நெறைய பேருக்கு புது வேலை வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. நெறைய பேருக்கு இருக்கிற வேலையிலிருந்து கொஞ்சம் விலகி புது வேலை கிடைப்பதற்கான நேரமும் கண்டிப்பா கூடி வருது. நெறைய ப்ரமோஷன் கிடைக்க போகுது. நெறைய பார்ட்னர்ஷிப் மூலமாக உங்களுக்கு நெறைய ஆதாயம் கிடைக்க போகுது.
உட்காந்த இடத்துல இருந்து வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஆன்லைன் மூலமா சம்பாதிக்கிறது, வீட்ல உட்காந்தே வேலை செய்யறது, நெறைய பேருக்கு என்ன சொல்றது, ஏஐ மூலமா உங்களுடைய தொழில்நுட்பத்தின் மூலமாக உங்களுடைய வியாபார விருத்தி அப்படின்றது 100% இருக்கு. ஃபாரின்ல இருக்கக்கூடிய கன்சல்டன்ட் கம்பெனிக்கு இங்கே உட்காந்து நீங்க வேலை பார்த்து குடுக்கக்கூடிய அமைப்புலாம் இருக்கு. நெறைய கன்னிராசி நேயர்கள் சினி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு நெறைய ப்ரமோஷன் கிடைக்க போது. உங்களை பற்றியான பேச்சு எல்லாரும் பேச போறாங்க. அது நல்லதா கெட்டதான்றது உங்களுடைய நேட்டரல் ஹாரோஸ்கோப் தீர்மானம் பண்ணப்போது. இருந்தாலும் உங்களை பற்றி அவளுக்கு என்னப்பா, அவனுக்கு என்னப்பா அப்படின்னு உங்களுக்கு என்னதான் கண்டகச்சன் இருந்தா கூட உங்கள பத்தியான ஒரு இது வந்து நெறைய பேச்சு அப்படின்றது நடக்க போகுது. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்கு. அப்ப மல்டிபிளா பேச போறாங்க உங்கள பத்தி. அது புறணி பேசுறாங்களா, அல்லது பேசுறாங்களா எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் உங்கள பத்தி பேச போறாங்க. கன்னிராசி நேயர்களுக்கு கனவுகள் அனைத்தும் கைகூடக்கூடிய வருடமாகத்தான் இந்த 2025வது வருட புத்தாண்டு அப்படின்றது அமைய போகுது. கவலைப்படாம உங்களுடைய செக்லிஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க. எதெல்லாம் நீங்க வந்து மிஸ் பண்ணீங்களோ, அதெல்லாம் இந்த வருடம் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அதற்கான முகாந்திரங்கள் தெரியும்.